வெல்கம் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சம்ஸ். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு 1 to 30 வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக புரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் வந்து அரௌண்ட் 11 சம்ஸ் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஓகேவா? ஸோ 24% ஆஃப் 1900. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம்? 24% ஆஃப் 900 எப்படி சால்வ் பண்ணுவோம்னா, ஸோ 24% எப்படி எழுதுவோம்? 24%க்கு நம்மளுக்கு ஃப்ராக்ஷன்ஸில் வேல்யூ இல்லை. ஸோ நம்ம எப்படி எழுதுவோம்? 20% ப்ளஸ் 4%ன்னு இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிட்டு இன்டூ 1900 எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 20% நமக்கு என்ன தெரியும்? 20%னா என்ன? 1/5. ஸோ 20% நத்திங் பட் 1/5 இன்டூ 1900 plus 4%. 4% எழுதனா 4/100 into 1900 இப்படி எழுதலாமா? ஸோ இப்படி எப்பவுமே ஸ்பிட் பண்ணி எழுதினா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ 20% 1/5 எழுதலாம். தெரியாதவங்க நான் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1/5 உங்களுக்கு தெரியாட்டு இங்கே இப்போ 20% எப்படி கிடைக்கும்னா 1/5 into 100 போட்டிங்கன்னா என்ன வரும்? 20% கிடைக்குதா? ஸோ 1/5 தான் உங்களுக்கு என்ன வரும்? 20% கிடைக்கும். ஸோ 1/5 இன்ட்டு இது 2 0 கேன்சல் ஆயிடும், 2 0 கேன்சல் ஆயிடும். 1 5s are 5, 3 5s are 15, remaining 4, 8 5s are 40, 0. அப்போ 840, 380 ப்ளஸ் 19 into 4 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 9 4s are எவ்வளோ வரும்? 36க்கு 6, remaining 3, 1 4s are 4, 4 plus 3 7. ஸோ 76 ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 380 ஆட் பண்ணிங்கன்னா 6 5 1 456ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 456. ஸோ இதோட ஆன்சர் வந்து 456. இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா 44% ஆஃப் 8400. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 44% எப்படி எழுதலாம்? 40 + 4% எழுதலாம். இல்லாட்டினா 20 + 4%ன்னு இப்படி எழுதலாம். ஓகேவா? நீங்கள் 20% நமக்கு தெரியும், 1/5ன்னு தெரியும், ப்ரீவியஸாக ஒரு சம் பார்த்தோம். ஸோ அப்படி தெரியாது நீங்கள் 40% கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 40% ஆஃப் 8400. ஓகேவா? ஸோ 40% என்னது? 2/5 தான் என்ன வரும்? 40%. ஓகேவா? ஸோ 40% 8400 ப்ளஸ் 4/100 into 8400 கிடைக்கும். ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணுங்க, 5 டேபிள் கேன்சல் பண்ணுங்க. 1 5s are 5, 1 5s are 5, remaining 3 கிடைக்கும். 6 5s are வந்து 5 5s are 25, 6 5s are 30, remaining 4, 8 5s are 40, 0. இது 0 0 கேன்சல் ஆயிடும். ஓகேவா? ஸோ 2 ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 0, 2 8s are 16, remaining 1, 2 6 are 12 plus 1 13, remaining 1, 1 2s are 2, 2 plus 1 வந்து 3 வரும். ஓகேவா? என்ன பண்ணுங்க, 84 4 ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 4 4s are 16, remaining 1, 8 4s are 32, 32 plus 1 என்ன வரும்? 33. ஸோ 3 3 6ன்னு கிடைக்கும். இது ரெண்டும் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குது? 3 3 6 0, 6 9 6 3. ஸோ 3 6 9 6ன்னு ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு இதாக கிடைக்கும். ஸோ இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா? ஸோ தேர்ட் சம் பாருங்க. 39% எப்படின்னா 30 + 9% ஆஃப் 756. ஸோ 30% எப்படி எழுதலாம்? 30/100 into 756 plus 9% 9/100 into 756. ஓகேவா? 1 0 1 0 கேன்சல் ஆயிடும். இங்கே 3/10 இருக்கு, இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. அப்போ 3 into 75.6ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இது வந்து என்ன பண்ணணும், நான் இது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். நான் ஏன்னா 100 இருக்குதுனால 2 டிஜிட் வந்து தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? அப்போ 9 into 7.56 இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணோம்னா வந்த ஆன்சர் தான் நமக்கு ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ 3 into 75.6 எப்படி போடுவீங்க? 75.6 into 3. 6 3s are 18, remaining 1, 5 3s are 15, 15 plus 1 16,
remaining 1 is 7 3s are 21, 21 plus 1 22. So 2 to 6.8 plus இதை 9 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணனும். 6 9s are 54 க்கு 4 remaining 5 5 9s are 45 45 plus 5 வந்து 50 க்கு 0 remaining 5 7 9s are 63 63 plus 5 எவ்வளவு வரும்னா 68 தான் ரெண்டு டிஜிட் தள்ளிப்புள்ளி இருக்கு 68.04 ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 22.8 68.04 ஓகேவா 4 8 0 plus 4 4 8 plus 0 8 6 plus 8 வந்து 14 remaining 1 6 plus 2 8 8 plus 1 9 2 அப்படியே வரும். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 294.84 இதா வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சரா கிடைக்கும். 112% of 7750 ஓகேவா. சோ இந்த சம் எப்படி போடலாம்னு பார்க்கலாம். சோ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்கன்னா 100 plus 12% நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் into 1750 வரும் ஓகேவா. சோ 100% என்ன வரும் அதே தான் வரும். சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் வந்து 100% of 1750 னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் பண்ணணும் 12% of 1750 இதுக்கு 1750 plus 12 by 100 into 1750 so இந்த இது கேன்சல் ஆயிடும் 2 டேபிள் 5 டேபிள் எடுங்க 2 5s are 10 3 5s are 15 remaining 2 இருக்கும் அப்ப 5 5s are 25 இத அடிச்சீங்கன்னா 6 வரும் ஓகேவா. So 2 2s are 6 2s are 12 அப்ப 35 ஐயும் 6 ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க 5 6 are 30 remaining 3 3 6 are 18 plus 3 வந்து என்ன வரும் 21 so இதோட ஆன்சர் வந்து 7150 plus 210 ஆட் பண்ணீங்க என்ன கிடைக்கும் 0 0 plus 0 5 plus 1 6 7 plus 2 வந்து 9 1 1660 1960 ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் 12% of 1400 plus 40% of 560 so இந்த சம் எப்படி போடலாம்னா by 100 into 1400 plus 40% எப்படினா 2 by 5 into 560 எழுதலாம். so இங்க 0 0 கேன்சல் ஆயிரும் 1 5s are 5 3 1 5s are 5 remaining 1 2 5s are 10 ஓகேவா. so 12 into 14 plus 2 into 112 so 12 into 14 means 2 4s are 8 1 2s are 2 1 4s are 4 6 1 168 plus 4 2 2 ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா 2 24 168 12 9 3 so 392 தான் உங்களுக்கு என்ன அது ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். so 392 is the final answer. சம்ல டவுட்ஸ் இருக்கா? so இந்த சம் பார்க்கலாம் 6th sum so 31% எப்படி எழுதுவீங்க 30% plus 1% of 1900 4% of 4 by 100 into 4500 எழுதலாம் ஓகேவா. so எப்படி எழுதலாம் 30 by 100 into 1900 plus 1 by 100 into 1900 minus 4 by 100 into 4500 ஓகேவா. இப்போ இத வந்து 31% போட கஷ்டமா இருந்தா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருக்கேன் ஓகேவா. 0 0 கேன்சல் ஆயிடும் 0 0 கேன்சல் ஆயிடும் 0 0 கேன்சல் ஆயிடும் 0 0 கேன்சல் ஆயிடும் இங்க 2 0 இங்க 2 0 ஓகே 13 into 19 போடிங்கனா 0 7 remaining 2 570 கிடைக்கும். so 570 plus 19 minus 4 5s are 20 remaining to 4 4 16 plus 18 ஓகேவா. so 570 plus 19 ஆட் பண்ணீங்கனா 589 minus 180 கிடைக்கும் minus பண்ணீங்கனா 409 கிடைக்கும் 904 ஓகேவா. 409 தான் ஃபைனல் ஆன்சர் 480 so இது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஈஸி தான் போடலாம். so 16% ன்னு அப்படியே எழுதிக்கோங்க 16 by இல்லனா 10 plus 6 ன்னு எழுதிக்கலாம். so 10 plus 6 percentage of 250 plus இது எப்படி எழுதலாம் 100 plus 15% of
480 இப்படி எழுதிக்கலாம் ஓகேவா ரொம்ப ஈஸினா 10%னா 1 by 10%னா 1 by 10 into 250 plus 6 by 100 into 250 plus 100% means 480 na plus 15% na 15 by 100 into 480 இதே எழுதலாம் 10 plus 5 னு கூட எழுதிக்கலாம் so எப்படினாலும் ஓகே தான் no problem so இங்க 0 0 கேன்சல் ஆயிரும் so 25 plus இங்க 0 கேன்சல் ஆயிரும் 2 5s are 10 5 5s are 25 3 plus 5 15 plus 480 plus இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிரும் 3 டேபிள் அடிங்க 3 5s are 5 டேபிள் அடிங்க 3 5s are 15 2 5s are 10 என்ன வரும் 24 அப்ப என்ன 4 3s are 12 remaining 1 3 2s are 6 6 plus 1 7 25 plus 15 வந்து 40 40 plus 480 plus 72 இது மூணையும் ஆட் பண்ணிக்கலாம் 480 plus 40 plus 72 2 8 plus 4 என்ன வரும் 12 12 plus 7 வந்து 19 remaining 1 5 so final answer 592 so உங்களுக்கு இந்த மாதிரி பிரிக்கிறது கஷ்டமா இருந்துச்சுனா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேவா அதனால தான் உங்களுக்கு நான் இவ்ளோ சம்ஸ் நான் சொல்லி தரேன் so some doubts இருக்கா so இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணி தான் பாத்துறோம் இப்போ வந்து ஒரு x வேல்யூ அதாவது பெர்சன்டேஜ்ல எப்படி x வேல்யூ ஃபைண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் so இப்போ இதுல 8th sum 66% of x is equal to 8052 66% of x is equal to 8052 find x value அப்படினு கேட்டிருக்காங்க சோ எப்படி பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் 66% எப்படி எழுதலாம் 66 divided by 100 into x is equal to 8052 சோ ஆஃப்ங்கிறது போர்ட் மாஸ் ரூல் படி இன்டு போட்டுக்கணும் அப்ப x is equal to இந்த ஹோல் டேர்மும் இந்த பக்கம் வரும்போது ரெசிப்ரோக்கலா மாறிடும் ஓகேவா அப்ப நம்ம 100/66 வரும் 8052 இந்த பக்கம் ஹோல் டேர்மா வரும்போது அது ரெசிப்ரோக்கலா வரும் 8052 into 100/66 ஓகேவா சோ சம்ல டவுட்ஸ் இருக்கா சோ இப்போ என்ன பண்ணனும்னா இது வந்து 11 டேபிள் அடிக்கலாமா சோ இது இந்த x is equal to 8052 into 100 divided by 66 ன்னு இருக்கு இது வந்து 11 டேபிள் அடிக்கலாம் 6 times 66 7 times 77 remaining 3 இருக்கும் 3 times 33 remaining 2 times 22 ஓகேவா again இது என்ன பண்ணலாம் 6 டேபிள் அடிக்கலாம் 1 6 are 6 1 6 are 6 remaining 1 2 6 are 12 remaining 1 2 6 are 12 ஓகேவா அப்ப x is equal to 112 into 100 அப்ப x is 100 மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா 2200 சோ இதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சரா கிடைக்கும் சோ சம்ல டவுட்ஸ் இருக்கா இத x வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி என்ன கேட்பாங்க x% of some amount கொடுத்துட்டு வேல்யூஸ் கொடுத்துறாங்க அப்ப எவ்வளவு percentage நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த இதுக்கு அடுத்த சம் நம்ம பார்க்கலாம் ஓகே percentage நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா x by 100 into 1050 is equal to 650 இங்க 0 0 கேன்சல் பண்ணிக்கோங்க அடிக்க முடிஞ்சா அடிச்சுக்கலாம் இல்லனா அங்க கொண்டு போய் அடிச்சுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அந்த பக்கம் கொண்டு போய் அடிச்சுக்கலாம் x is equal to 650 இது வந்து எங்க வரும் இது டிவிஷன் இருக்குதுல மல்டிப்ளிகேஷன் ஆயிரும் 10 இது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆயிரும் 125 ஓகேவா இத அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் 2 5s are 10 2 5s are 10 5 5 5s are 15 25 5 5s are 25 1 5s are 5 remaining 1 3 5s are 15 0 3 again அடிச்சீங்கன்னா 2 5s are 10 remaining 3 6 5s are 36 into 2 எவ்வளவு வரும் 52 ஓகேவா சோ ஃபைனல் ஆன்சர் எவ்வளவுனா 52% of 1150 is equal to 650 நமக்கு கிடைக்கும் ஓகேவா சோ சம் டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் 44% of 766 plus question mark 900 so இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல என்ன ஆன்சர் வருது அதாவது இந்த question mark இடத்துல என்ன ஆன்சர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும் சோ நீங்க என்ன பண்ணனும்னா இப்படி போட்டுக்கலாம் 44 divided by 100 into 766
plus x is equal to 900 ஓகேவா. ஸோ இந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு ஈஸியாக முடியும். இல்லாட்டா நம்ம 40% அதுக்கு ஒரு தண்ணி ஆன்சர் நோட்ஸ் இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேவா. இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கிறதுனால நான் சொல்ல நார்மல் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம் ஓகேவா. ஸோ என்ன பண்ணுங்கன்னா இதை 2 ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சுக்கலாம். 0.44 into 766 plus x is equal to 900. இப்போ என்ன பண்ணணும்னா 44ஓட 766 மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 766 4 ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 6 4s are 24 4 remaining 2. 6 4s are 24 24 plus 2 26 remaining 2. 7 4s are 28 28 plus 2 30. இதே தான் again வரும் 4 6 0 3 4 0 remaining 1 7 3 3 எவ்வளவு ஸ்தானம் தள்ளியும் ரெண்டு பாயிண்ட் தள்ளிப்புள்ளி வச்சுக்கணும். அப்ப 33 7.04 plus x is equal to 900. இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? x அப்ப x is equal to 900 minus இது அங்க போச்சுனா 33.04. இப்போ 900 ல இருந்து என்ன பண்ணனும்னா இத மைனஸ் பண்ணனும் ஓகேவா. சோ 900 ல மைனஸ் பண்ணனும் 900.00 337.04 ஓகேவா. 10 ல 4 போச்சுனா 6 இங்க 9 இருக்கும் இங்க 9 again 9 கிடைக்கும். 9 ல 7 போச்சுனா 2 again இங்க 9 இருக்கும். 9 ல 3 போச்சுனா 6 இங்க 8 இருக்கும். 8 ல 3 போச்சுனா 5. சோ ஃபைனல் ஆன்சர் 562.96 தான் ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா. நீங்க கேக்கல வந்து ஏன் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டாலும் நமக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஏனா ஸ்ப்ளிட் பண்ணி 40 + 4 அது பாயிண்ட்ல கிடைக்கும். திருப்பி again இதோட பாயிண்ட்ல கிடைக்கும். அதுக்கு ஒட்டுமொத்தமா நம்ம பாயிண்ட்ல போடலாம். சோ அதனால தான் நான் உங்களுக்கு இப்படி போட்டுருக்கேன். சம் டவுட்ஸ் இருக்கா? சோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இந்த இடத்துல क्वेश्चन மார்க் எடுத்தா நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ 112% of x is equal to minus 56% of 1150 is equal to 700. இந்த சம் பாருங்க ஈஸி தான் இருக்கும். 112% எப்படி எழுதலாம்? 112 divided by 100 into x. 56% of 50 plus 6% of 1150 is equal to 700. So இதுல ஃபர்ஸ்ட் வந்து x divided by 100 minus 56%. 50% எவ்வளவு வரும்? அதாவது பாதி. இதுல பாதி என்ன வரும்? 5 2s are 10 remaining 1 7 5s are 14 remaining 1 5 2s are 7. So 575 plus 6% 6 by 100 into 1150 equal to 700. இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு? இங்க 0 0 கேன்சல் ஆயிடும். 2 5s are 10 2 5s are 10 remaining 1 3 5s are 15. 1 2s are 2 3 2s are 6. அப்ப என்ன வரும்? 112x divided by 100 minus 575 plus 3 3s are 9 2 3s are 6 அப்ப 69 equal to 700 ஓகேவா. so 112x divided by 100 minus என்ன வரும்? 4 4 remaining 1 6 6 4 is equal to 700. இத LCM எடுக்கணும். 112x minus 644 into 100 divided by 100 equal to 700. So இதுக்கு அப்புறம் எப்படி வரும்னா 112x இந்த 600 100 இங்கிட்ட அங்கிட்டு போயிடும். 64400 is equal to 700. இந்த 100 மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா 0 0 ஆயிடும். என்ன கிடைக்கும் நெக்ஸ்ட்? போட்டுட்டு அங்க போறப்ப plus 64400 ஆயிடும். ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 0 0 இங்க 4 இங்க 4 134400 கிடைக்கும். அப்ப x is equal to 13440 divided by 112 ஓகேவா. சோ ரொம்ப ஈஸி தான். 112 வந்து 12 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். சோ 1200 அப்ப x ஓட வேல்யூ 1200 கிடைக்கும் ஓகேவா. 112 ல 12 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 2 2s are 4 2 2 2 1 1 1344 கிடைக்குதா. so 12 times multiplication பண்ணீங்கன்னா இது கிடைக்கும். so 12 0 so ஃபைனல் ஆன்சர் இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன? so x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 1200. இதா வந்து x ஓட வேல்யூ. so சம்ல டவுட்ஸ் இருக்கா? so டவுட்ஸ் இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க.
ஸோ இதான் நம்ம பார்க்க வேண்டிய 11 சம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் எப்படி பர்சன்டேஜ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறத வச்சு பார்த்துருக்கோம். ஒவ்வொரு சாம்பிள் சம்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இந்த சம்ஸில் எந்த சம்ஸில் டவுட்ஸ் இருந்துச்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.